வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். புதுச்சேரி தொழிலதிபரிடம் ஆன்லைன் ட்ரேடிங் மூலம் மோசடி, பல மாநிலங்களில் தேடப்படும் முக்கிய 3 குற்றவாளிகளை கைது செய்தது புதுச்சேரி சைபர் கிரைம். கட்டுமான பொருட்களின் விலை கடும் உயர்வு, பொதுமக்கள் ஒப்பந்ததாரர்கள் கவலை. மும்மொழி கொள்கை, பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு எதிர்ப்பு, திருக்கனூரில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் சாலை மறியல். இனி விரிவான செய்திகள். கிருமாம்பாக்கம் காவல் நிலைய செயல்பாடுகள் குறித்து பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற காவல் நிலைய செயல்பாடுகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி காவல்துறையின் செயல்பாடுகள் குறித்து பள்ளி மாணவர்கள் அறியும் வகையிலான விழிப்புணர்வு நிகழ்ச்சி கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் நடைபெற்றது. இதில் கிருமாம்பாக்கத்தில் உள்ள சென்ட் ஜோசப் பள்ளி மாணவர்கள் 50க்கும் மேற்பட்டோர் காவல் நிலையம் வந்தனர். பள்ளி மாணவர்களுக்கு காவல்துறையின் செயல்பாடுகள் குறித்து உதவி ஆய்வாளர் சண்முக சத்யா எடுத்துரைத்தார். அப்போது காவல் நிலையங்களில் புகார் அளிக்க வயது வரம்பு இல்லை, பாதிக்கப்பட்ட யார் வேண்டுமானாலும் புகார் தெரிவிக்கலாம் என்றார். சட்டம் ஒழுங்கு, குற்றப்பிரிவு, அன்றாட அலுவல்கள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. காவல் நிலைய கணினி அறை, உதவி ஆய்வாளர் அறை, தகவல் பலகை மற்றும் கோப்புகளை பள்ளி மாணவர்கள் நேரில் பார்வையிட்டனர். பள்ளி மாணவர்களுக்கு காவல்துறை மீதான அச்சத்தை போக்கவும், காவல்துறை மீதான பள்ளி மாணவர்களின் அச்சத்தை போக்குவது, புகார் பதிவு செய்வது, அதற்கான ரசீது வழங்குவது, முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வது, கைது செய்வது மற்றும் காவல்துறையினரின் நீதிமன்ற நடவடிக்கைகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் விபத்து நேரங்களில் மாணவர்கள் செயல்பட வேண்டிய முறைகள், பள்ளி மற்றும் மாணவர்களின் குடியிருப்பு பகுதிகளில் குற்ற செயல் புரிவோர் குறித்த எச்சரிக்கைகள், அது குறித்து காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கும் முறைகள் குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டது. ஜல்லி, எம்சான், பீசாண்டின் விலை அதிரடியாக 1000 ரூபாய் உயர்ந்துள்ள நிலையில் கட்டுமான செலவு அதிகரிப்பால் பொதுமக்கள் ஒப்பந்ததாரர்கள் கவலை அடைந்துள்ளனர். பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை தொடர்ந்து தற்பொழுது கட்டுமான பொருட்களின் விலையும் தமிழகம் முழுவதும் திடீரென அதிகரித்துள்ளது. இதனால் வீடு கட்டுபவர்கள், கட்டுமான நிறுவனங்கள் மற்றும் ரியல் எஸ்டேட் துறையினர் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு வரை 4500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட ஒரு யூனிட் ஜல்லியின் விலை தற்பொழுது 5500 ரூபாயாக உயர்ந்துள்ளது. அதேபோல் 5500 ரூபாய்க்கு விற்பனையாகி வந்த ஒரு யூனிட் எம்சன் தற்பொழுது 6500 ரூபாய்க்கும், 6300 ரூபாய்க்கு விற்பனையான ஒரு யூனிட் பீசன் தற்பொழுது 7300 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த விலைகள் மொத்த விற்பனை நிலையங்களில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் சில்லறை விற்பனை கடைகளில் விலை மேலும் அதிகமாக உள்ளது. ஒரு யூனிட் ஜல்லி 6500 ரூபாய் வரையிலும், எம்சன் 7500 ரூபாய் வரையிலும், பீசன் 8500 ரூபாய் வரையிலும் இடத்திற்கு இடம் மாறுபட்டு விற்பனை செய்யப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கட்டுமான பொருட்களின் விலை ஒரே நேரத்தில் 1000 ரூபாய் வரை உயர்ந்திருப்பதால் புதிய கட்டுமான பணிகளை தொடங்க திட்டமிட்டிருந்த பொதுமக்கள் கவலையடைந்துள்ளனர். ஏற்கனவே கட்டுமான பணிகளை மேற்கொண்டு வரும் ஒப்பந்ததாரர்களும் கூடுதல் செலவினங்களை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. மூலப்பொருட்கள் கிடைப்பதில் ஏற்பட்ட சிக்கல், போக்குவரத்து செலவு அதிகரிப்பு, குவாரி மற்றும் மணல் உற்பத்தி தொடர்பான காரணங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களே இந்த விலை உயர்விற்கு காரணமாக இருக்கலாம் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். தொடர்ச்சியாக கட்டுமான பொருட்களின் விலை உயர்ந்து வருவதால் வீடு கட்டும் செலவு கணிசமாக அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதுடன் கட்டுமான துறையின் வளர்ச்சியிலும் பாதிப்பு ஏற்படலாம் என துறையினர் கவலை தெரிவித்துள்ளனர். தற்பொழுது ஏற்பட்டுள்ள இந்த திடீர் விலை உயர்வு கட்டுமான துறையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கட்டுமான தொழில் ரொம்ப பாதிப்பா இருக்கு. நிறைய பேர் இப்ப வீடு கட்டவே நிறுத்தி நான் வாடகை வீட்டுல இருந்துடலான்ற மாரி இப்ப ஒண்ணு விலை ஏற என்ன ஆகுதுன்னா அப்படின்னு நினைக்கிறவங்க கூட வேணாம் வாடகை வீட்டிலே இருந்துடலாம் அப்படின்ற மாரி ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுறோம். இந்த நிலை மாறணும். இப்போ இதுக்கு முன்னாடி யூனிட் 4000 ரூபா விற்றோம். இப்போ யூனிட் 5000 ரூபா, 5000 6000 வரைக்கும் விற்கிற சூழ்நிலை வருது. ஒன்றும் சரியான விலைப்பட்டியல் வரல. எவ்வளோ ரேட்டு ஏறுனே தெரியல. இது யாருக்கு பாதிப்புனா பொதுமக்களுக்கு தான் பாதிப்பு. மற்றபடி அவங்க எப்படி இதுக்கப்புறம் வீடு கட்டுவாங்களா, கட்டணும்னு தோணுமா இல்லையான்னு தெரியல. இது லாரி உரிமையாளர்களும் பாதிப்பு தான். ஏன்னா அவங்க வீடு கட்டினா தானே இவங்களுக்கும் வேலை இருக்கும். அதனால இவங்களும் பாதிக்கப்படுறாங்க. இதை அரசாங்கம் தான் முயற்சி எடுத்து
விலைப்பட்டியல் சரி பண்ணணும். காட்டேரிக்குப்பம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கிடையே கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்தான காவல்துறை விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் போதைப் பொருட்கள் பயன்பாடு அதிக அளவு கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களிடம் அதிகரித்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்தும் வகையில் காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி காட்டேரிக்குப்பம் காவல் நிலையம் சரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களிடையே கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களின் தீமை குறித்தான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. காவல் ஆய்வாளர் தமிழரசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் உடல் மற்றும் மனநல பாதிப்புகள் குறித்தும் சமூக விளைவுகள் மற்றும் சட்ட ரீதியான தண்டனை குறித்தும் சிறுவர்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. தொடர்ந்து போதைப் பொருட்கள் விற்பனை அல்லது பயன்பாடு தொடர்பான தகவல்கள் தெரிந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த விழிப்புணர்வு கூட்டம் மூலமா நான் இந்த பகுதியில் கேட்டுக்கிறது, இந்த பிள்ளைங்களை கண்காணிப்போட வச்சிருங்க, வெளியாட்களை தடுங்க, எந்த தகவலா இருந்தாலும் காவல்துறைக்கு தெரிவிங்க. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குற்றம் நடக்காம நம்ம தடுப்போம். புதுச்சேரி தொழிலதிபரிடம் ஆன்லைன் ட்ரேடிங் மூலம் மோசடியில் ஈடுபட்ட பல மாநிலங்களில் தேடப்படும் முக்கிய குற்றவாளியான மூவரை புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் கைது செய்து 2 லேப்டாப், 4 செல்போன்கள், 5 வங்கிக் கணக்கு புத்தகங்கள் பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியை சேர்ந்த ஒரு தொழிலதிபரிடம் அறிமுகம் இல்லாத ஒருவர் தொடர்பு கொண்டு ஆன்லைன் வியாபாரத்தில் அதிகமாக சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறி APK லைஃப் லிங்க் வாட்ஸ்அப் குழு அழைப்பு இணைப்பை அனுப்பி பணம் முதலீடு செய்ய தூண்டியுள்ளார். அதனை நம்பி தொழிலதிபரும் குழுவில் இணைந்து முதலீடு செய்துள்ளார். ஆரம்பத்தில் முதலீட்டிற்கு 2 மடங்கு பணம் அளித்து ஆசை காட்டியுள்ளனர். அதன் பேரில் அந்த தொழிலதிபர் மொத்தமாக 1,27,00,000 ரூபாயை முதலீடு செய்துள்ளார். மேலும் அவரது கணக்கில் லாபத்துடன் சேர்த்து அதிக தொகை காண்பித்துள்ளது. அதனை திரும்ப பெற முயன்ற போது அவரால் முடியவில்லை. மேலும் முதலீடு செய்தால்தான் பணத்தை எடுக்க முடியும் என கூறியுள்ளனர். அதன் பிறகு தான் ஏமாற்றப்பட்டதை தொழிலதிபர் உணர்ந்துள்ளார். இதுகுறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அந்த தொழிலதிபர் புகார் அளித்தார். தொடர்ந்து சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. வழக்குடன் தொடர்புடைய ஒவ்வொரு வங்கி கணக்கையும் ஆய்வு செய்ததில் மோசடி மூலம் பெறப்பட்ட பணம் பல்வேறு வங்கி கணக்குகள் வழியாக பரிமாற்றம் செய்யப்பட்டு இருப்பதும், பல்வேறு முறைகள் பரிவர்த்தனை வழிகள் மூலம் அந்த தொகைகள் நகர்த்தப்பட்டு இருப்பதும், மோசடியில் தொடர்புடைய நபர்கள் நாமக்கல், திருப்பூர், ஈரோடு பகுதிகளை சேர்ந்தவர்கள் என்பதும் கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மோசடி பணம் வங்கி கணக்கிற்கு மாற்றப்பட்ட ஒரு நபரை பிடித்து விசாரித்ததில் திருப்பூரை சேர்ந்த தனது மச்சான் 30 வயதான சதீஷ்குமார் என்பவர் தனது வங்கி கணக்கை வாங்கி சென்றதாக கூறியுள்ளார். அதன் அடிப்படையில் சதீஷ்குமார் மற்றும் அவருடன் தொடர்புடைய ஈரோட்டை சேர்ந்த 30 வயதான சந்தோஷ்குமார் ஆகிய 2 பேரையும் பிடித்து விசாரணை மேற்கொண்டது. கமிஷன் தொகைக்காக வங்கி கணக்குகளை வாங்கி நாமக்கல்லை சேர்ந்த 33 வயதான நவநீத கிருஷ்ணன் என்பவரிடம் கொடுத்தது தெரிய வந்தது. இதில் நவநீத கிருஷ்ணனும் கமிஷன் அடிப்படையில் மோசடியில் ஈடுபட்டது, மோசடிக்கு மூளையாக செயல்பட்டதும் தெரிய வந்ததை அடுத்து இதுகுறித்த விசாரணை மேற்கொண்டதில் பொறியியல் பட்டப்படிப்பு முடித்த அவர் தனியார் பொறியியல் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்ததும் மஞ்சள் காமாலை நோய் பாதித்ததால் வேலையை விட்டு நின்றுவிட்டு ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்துள்ளார். அதன் பிறகு விரைவில் பணக்காரர் ஆக வேண்டும் என்பதற்காக ஆன்லைன் மோசடியில் ஈடுபட்டுள்ளார். சதீஷ்குமார் ரியல் எஸ்டேட் புரோக்கராக செயல்பட்டதால் அதன் மூலமாக நவநீத கிருஷ்ணனுடன் தொடர்பு ஏற்பட்டுள்ளது. இவர்கள் மீது மேற்கு வங்கம், நாகாலாந்து உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் சைபர் மோசடி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இருப்பதும், பல மாநிலங்களில் அப்பாவி மக்களை குறிவைத்து ஆன்லைன் ட்ரேடிங் மோசடிகளில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. அவர்கள் பெயரில் தொடங்கப்பட்ட வங்கி கணக்குகளை ஆய்வு செய்தது பல்வேறு மாநிலங்களில் 100க்கும் மேற்பட்ட புகார்கள் பதிவாகி இருப்பதும், இவற்றின் மூலம் கோடிக்கணக்கில் மோசடி நடந்திருப்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து 3 பேரையும் காவல்துறையினர் கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர். நவநீத கிருஷ்ணனிடமிருந்து 2 லேப்டாப், 4 செல்போன்கள், 5 வங்கி கணக்கு புத்தகங்கள், 3 சிம் கார்டு ஆகியவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய காவல்துறையினர் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இவங்க என்னன்னா வாட்ஸ்அப், டெலிகிராம் அக்கௌண்ட்ஸ்ல என்னன்னா ரொம்ப சிம்பிள். இந்த அக்கௌண்ட்டை வாங்கி கொடுத்தா நம்மளுக்கு காசு வருதுன்னு தெரிஞ்சு அவர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் வேலையை விட்டுட்டு இதை ஃபுல் டைம் எடுத்து பண்ண ஆரம்பிச்சு எல்லாருக்கும் கொடுக்குறேன். ஸோ இதன் மூலமா நான் எங்க புதுச்சேரி காவல் நிலையத்துல இருந்து என்ன ரெக்வஸ்ட் பண்றேன்னா, நீங்க எந்த விதத்துல
ஃப்ராட் அக்கௌண்ட்ஸை யூஸ் பண்ணாலும் நீங்கள் முதல்ல நினைக்கிற மாதிரி லேயரோட ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு இல்லாமல் நம்ம கிங் பின்ஸ் அளவு போய் நம்ம அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோங்கிறதையும் சொல்லியிருக்கோம். ரெண்டாவது, உங்ககிட்ட கம்ப்ளைண்ட்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் பயப்படாமல் எங்ககிட்ட வந்து சொல்லுங்கள். 1930 நம்பர், NCRP போர்ட்டல்ஸ் இதிலலாம் நீங்கள் ரெஜிஸ்டர். நம்ம தான் ஃபர்ஸ்ட் இவங்களை அரெஸ்ட் பண்ணுறோம். அதுதான் நான் சொல்லியிருந்தேன். நார்மலாக அக்கௌண்ட்ஸ் பார்த்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்லேயே நிறுத்திடுவாங்க. நம்ம அடுத்த ஸ்டேஜா போய் என்ன பண்றோம்னா இந்த அக்கௌண்ட் எல்லாம் ஆப்ரேட் பண்றதுக்கு ஒருத்தர் கோஆர்டினேட் பண்றாரு, அந்த கிங் பின் யாருன்னு போகும்போது தான் இந்த நவநீத கிருஷ்ணனை நம்ம பிடிக்கும். அவர் என்ன பண்றாருன்னா அவருடைய அக்கௌண்ட்டை யூஸ் பண்றது இல்ல, ஆனா இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான அக்கௌண்ட்டை எனி ஆன்லைன் ஃப்ராடுக்கு அவர் யூஸ் பண்ணி கொடுக்குறாரு. அவருக்கு வந்து இந்த ஃப்ராடு அந்த ஃப்ராடுங்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. அவர் அக்கௌண்ட்டை கொடுத்துட்றாரு, அதுக்கான கமிஷனை வாங்கிக்கிறாரு. இப்போ நம்ம இவரை நவநீத கிருஷ்ணனை பிடிச்சதுனால ஆல்ரெடி ஒரு 100 கம்ப்ளைண்ட்ஸை நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு மேல வரப்போகக்கூடிய 100 கம்ப்ளைண்ட்ஸும் நம்ம தடுத்துருக்கோம். இதுதான் இந்த கேஸுடைய முக்கியமான விஷயம். மும்மொழி கொள்கை, பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திருக்கனூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மும்மொழி கொள்கையை கைவிட வலியுறுத்தியும் பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட திருக்கனூர் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்திற்கு தலைமை நிலைய செயலாளர் பாண்டுரங்கன் தலைமை தாங்கினார். மாநில செய்தி தொடர்பாளர் வாதானூர் சிவச்சந்திரன், முன்னாள் தொகுதி செயலாளர் எழில் மாறன், சிவசங்கர், ராஜா, பாபு, ஓமு, சாரங்கபாணி, புருஷோத்தமன், சபாபதி, ஜெயகாந்தன், திருமா, சங்கர், தியாகராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். போராட்டத்தின் போது சாலையின் நடுவில் சமையல் எரிவாயு சிலிண்டரை வைத்து மறியல் போராட்டம் நடத்தப்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மும்மொழி கொள்கையை திரும்ப பெற வேண்டும் என்றும் அத்தியாவசிய எரிபொருட்கள் மற்றும் சமையல் எரிவாயு விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். மத்திய அரசு இந்தி திணிப்பு என்ற ஒரு போர்வையில் பிரெஞ்சு மொழியை எடுத்துவிட்டு இந்திய மக்கள் மத்தியில் திணிக்கிறார்கள். இதை கண்டித்தும் மக்கள் அன்றாட பயன்படுத்தும் எரிவாயு சிலிண்டர், பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்தும் அரசு உடனடியாக வாபஸ் வர வேண்டும். வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே இந்த இந்தி திணிப்புக்கு எதிர்ப்பான தீர்மானத்தை இந்த அரசு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டு இந்த மாபெரும் மறியல் போராட்டம் நடைபெறுகிறது. பிரதமர் மோடியின் ஆயுள் நீடிக்க வேண்டி புதுச்சேரி பாஜகவினர் மணக்குளை விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு செய்தனர். இந்தியாவின் நீண்ட காலம் ஆட்சி செய்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்க தலைவர் என்று பெருமையை பெற்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி பதவியில் 4000 நாட்களை கடந்துள்ளார். இதனை கொண்டாடும் விதமாக புதுச்சேரி மாநில பாஜக தலைவர்கள் மற்றும் காரியகர்த்தாக்கள் புகழ்பெற்ற அருள்மிகு மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனைகளை மேற்கொண்டு புனிதமான தங்கத்தேரை இழுத்து வழிபாடு நடத்தினர். இந்த நிகழ்வில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் சபாநாயகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் ஆகியோர் உள்ளூர் தலைவர்கள் மற்றும் ஏராளமான பக்தர்களுடன் இணைந்து உற்சாகமாக பங்கேற்றனர். அதிகாலை முதலே விநாயக பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை சடங்குகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து தலைவர்கள் மற்றும் பக்தர்கள் பக்தி முழக்கங்களுடன் தங்கத்தேரை இழுத்தனர். பிரதமர் நரேந்திர மோடி நீண்ட ஆயுளுடனும் நல் ஆரோக்கியத்துடனும் வாழ வேண்டியும் 2047 ஆண்டிற்குள் இந்தியாவை முழுமையான வளர்ந்த நாடாக மாற்ற வேண்டும் என்ற அவரது வளர்ந்த பாரதம் கனவு நனவாக வேண்டியும் இந்த சிறப்பு பிரார்த்தனைகள் முன்னெடுக்கப்பட்டன. ஒரு மாதமாக குப்பை அகற்றாததை கண்டித்து நகராட்சி அலுவலகம் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட தந்தராயன் குப்பம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட தங்கும் விடுதிகள் செயல்பட்டு வருகின்றன. இப்பகுதியில் கடந்த 1 மாத காலமாக குப்பைகள் முறையாக அகற்றப்படாததை கண்டித்து கெஸ்ட் ஹவுஸ் உரிமையாளர்கள் சிலர் தங்களது விடுதிகளில் சேகரிக்கப்பட்ட குப்பைகளை கோட்டக்குப்பம் நகராட்சி அலுவலக நுழைவு வாயிலில் கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த நகராட்சி ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் அலுவலக வளாகத்தில் கொட்டப்பட்ட குப்பைகள் அகற்றப்பட்டு போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். இந்த சம்பவத்தால் கோட்டக்குப்பம் நகராட்சி அலுவலகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கோட்டக்குப்பத்தில் நடந்த அப்பு கொலை வழக்கில் தொடர்புடைய இருவரை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டி ஆரவில் அருகே ஆயுதங்களுடன் பதுங்கி இருந்த 5 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கோட்டக்குப்பம் பகுதியை சேர்ந்த அப்பு கடந்த ஜனவரி மாதம் மர்ம கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் லாஸ்பேட்டையை சேர்ந்த விக்கி, தமிழ்மணி உள்ளிட்ட 10 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். பின்னர் விக்கி மற்றும் தமிழ்மணி ஜாமீனில் வெளியே வந்தனர்.
இந்த நிலையில் அவர்கள் இருவரும் வானூர் நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ளதாக அப்பு தரப்பினருக்கு தகவல் கிடைத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவர்களை கொலை செய்யும் நோக்கில் ஆரோவில் அருகே நாவர்குளம் முந்திரி தோப்பில் சிலர் ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்தனர். தகவல் அறிந்த ஆரோவில் காவல்துறையினர் சம்பவ இடத்தை சுற்றி வளைத்து சோதனை நடத்தி கோட்டக்குப்பத்தை சேர்ந்த 22 வயதான முகமது ஆசிக், 19 வயதான இர்பான், 27 வயதான அகமது ஹசேன், அனுமந்தையை சேர்ந்த 24 வயதான குணசீலன், 18 வயதான அகமது இம்ரான் ஆகிய 5 பேரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்ட 5 பேரிடமும் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் தேசிய மக்கள் விடுதலை கழகம் கட்சி தொடங்கப்பட்டுள்ளது. மாநில தலைவராக அருள்தாஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரியில் ஒரு புதிய சமூக அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்டது. அதன்படி தேசிய மக்கள் விடுதலை கழகம் என்ற பெயரில் கட்சி தொடங்கப்பட்டுள்ளது. இதன் தேசிய மக்கள் விடுதலை கழகத்தின் புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்ய கமிட்டி உருவாக்கப்பட்டது. அந்த கமிட்டியில் வழக்கறிஞர் பழனிசாமி, புதுவை மாநில கபடி சங்க கன்வீனர் பழனி ஆகியோர் செயல்பட்டனர். இதில் மாநில தலைவராக ரோக அருள்தாஸ் செயற்குழு பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து பொதுச் செயலாளராக பாபுராஜ் பொன்றோ, செயல் தலைவராக புதுவை சிவக்குமார், அமைப்பு பொதுச் செயலாளராக பொன்னிவேல், ஒருங்கிணைப்பாளராக மகேந்திரவேலன், நகர தலைவராக ஆதிகேசவன், நிர்வாக ஒருங்கிணைப்பாளராக ஏகநாதன், மாநில செயலாளராக ஏகாம்பரம், நிதி செயலாளராக புருஷோத்தமன், நிர்வாக செயலாளராக இளைய பெருமாள், தலைமை நிலைய செயலாளராக பாலச்சந்திரன், முதன்மை செயலாளராக முனியன் என்கிற ஐயனார், நகர செயலாளராக முனியன், விவசாய அணி தலைவராக ஐயனார், தொழிற்சங்க தலைவராக ராஜா, அமைப்பு செயலாளராக இளவயதன், துணைத் தலைவராக தனவேல் பாலமுருகன், மாணவர் கழக மாநில தலைவராக ஆனந்த பாஸ்கரன், மாநில இளைஞர் அணி பொதுச் செயலாளராக வசந்தராஜா, மாநில செயலாளராக குமரவேல், கொள்கை பரப்பு செயலாளராக பரமசிவம், ஏம்பலம் தொகுதி தலைவராக அர்ஜுனன், மணவெளி தொகுதி தலைவர் கண்ணன், நெல்லித்தோப்பு தொகுதி தலைவராக சங்கர், மங்களம் தொகுதி தலைவராக சக்திவேல், புதுச்சேரி விளையாட்டு மேம்பாட்டுக் கழக செயலாளராக அரசு, திருப்புவனை தொகுதி தலைவராக பிரவீன், உப்பளம் தொகுதி தலைவராக திலீபன், தொண்டரணி தலைவராக அருணாச்சலம், இளைஞரணி செயலாளராக ரோகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். கழகத்திற்கு நிரந்தர அழைப்பாளராக கூட்டமைப்பு கௌரவ தலைவர் திருமால், பொதுச் செயலாளராக கலைமணி, செயல் தலைவர் முத்துகிருஷ்ணன், அமைப்பாளர் அன்பழகன் ஆகியோர் செயல்படுவர். இக்கழகத்திற்கு நிரந்தர சட்ட ஆலோசகராக வழக்கறிஞர் பழனிசாமி இருப்பார். இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முடிவில் நிர்வாக அமைப்பாளர் ரஞ்சித் நன்றி கூறினார். மங்களம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தெருமுனை பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மங்களம் தொகுதியில் செவ்வாய்க்கிழமை மாலை தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களில் ஒலிபெருக்கி வசதியுடன் கட்சி கொடிகள் ஏந்தி பொதுமக்களிடம் துண்டறிக்கைகள் வழங்கி விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. பிரச்சாரத்தில் கட்சியின் மாநில முதன்மை செயலாளர், அமைப்பு செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள், தொகுதி மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மங்களம் தொகுதி மாவட்ட நிர்வாகிகள் சிறப்பாக மேற்கொண்டதாக கட்சியின் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் சக்திவேல் என்கிற ஈழத்தமிழன் தெரிவித்தார். டாக்டர் சரணசாய் கல்யாண் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஜிப்மர் மருத்துவமனை எதிரில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் வசிக்கின்ற சேவை செம்மல், சேவா ரத்னா, டாக்டர் மஸ்தான் வலிபாய், சண்முகவேல் இவர்களின் மூத்த குமாரன் டாக்டர் சரணசாய் கல்யாண் அவர்களுடைய பிறந்த நாளையொட்டி உயிருள்ள ஜீவராசிகளுக்கு பசி வந்தால் 10ம் பறந்து போகும் என்ற பழமொழிக்கேற்ப டாக்டர் அவர்களின் பிறந்த நாளிலே சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் மனிதர்களின் பசி என்ற பிணியை போக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் ஜிப்மர் மருத்துவமனையின் எதிரில் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மஸ்தான் வலிபாய், சண்முகவேல் இவர்களின் குடும்பத்தார்கள் சிறப்பாக செய்திருந்தனர். போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்ட இளைஞர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். திண்டிவனம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கிடங்கல் 2 பகுதியில் போதை மாத்திரைகள் விற்பனை செய்வதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் திண்டிவனம் காவல் உதவி ஆய்வாளர் முருகானந்தம், காவல் உதவி ஆய்வாளர் சண்முகம் மற்றும் காவலர்கள் தலைமையிலான காவல்துறையினர் ரோந்து சென்ற போது சந்தேகத்திற்கிடமாக இருந்த 3 நபர்களை விசாரணை செய்து அவர்களை சோதனை செய்ததில் போதை மாத்திரைகள் வைத்திருந்தது தெரியவந்தது. எனவே எதிரிகள் 3 கைது செய்யப்பட்டு அவர்களிடம் இருந்து 118 போதை மாத்திரைகள், சிரஞ்சி 4, இருசக்கர வாகனம் 1 மற்றும் செல்போன்கள் 3 கைப்பற்றப்பட்டு
எதிரிகள் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி தொழிலதிபரிடம் ஆன்லைன் ட்ரேடிங் மூலம் மோசடி. பல மாநிலங்களில் தேடப்படும் முக்கிய 3 குற்றவாளிகளை கைது செய்தது புதுச்சேரி சைபர் கிரைம். கட்டுமான பொருட்களின் விலை கடும் உயர்வு. பொதுமக்கள் ஒப்பந்ததாரர்கள் கவலை. மும்மொழி கொள்கை. பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு எதிர்ப்பு. திருக்கனூரில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் சாலை மறியல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.